இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ் அதுக்குள்ள வந்துட்ட? அவ்வளவுதானே ஜனமா. நம்ம கிட்ட எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கணும்ல. அதான் ஜனமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிசைன்ல புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா, பெரியம்மா, எல்லாரும் வாங்க. சரி, உன் மாமியார் எங்க? அவங்க வேற ஏதோ ஒரு துணி கடைக்கு போயிருக்காங்க ஜனமா. ஆனா எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியல. சிபி, கேடி, ஆமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு கடைக்கு போயிருக்காங்க ஜனமா. இங்க பாருங்க, ஒரு புடவைக்கு 2500 பட்ஜெட். நீங்க இந்த கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச கலர்ல நீங்களே ஒரு புடவைய செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பில் போட்டு கையில கொடுத்துருவேன். போங்க, போய் பிடிச்சதை எடுங்க. மீனா, நீ நல்லா இருக்கணும்டி. உன் மருமக எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும், தோ இவளுக்கு சிகப்பு கலர் பிடிக்கும். அதெல்லாம் அவ யோசிக்கவே இல்ல. நீதான் எங்க மனசு அறிஞ்சு செய்யற. ஜனமா, இங்க பாருங்க, உங்க மருமக எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த கலர் தான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க கையால கிடைக்கணும்னு இருந்திருக்கு. சரி, அது மட்டும் இல்ல ஜனமா, என் வீட்டுக்காரருக்கும் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்திருக்காங்கம்மா. என்னடி இது? அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்கும் பிங்க் கலரா கொடுத்திருக்கு. அந்த பிள்ளைக்கு மட்டும் வேற கலரா இருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட பிங்க் கலர் புடவை இருக்குல்ல. பேசாம மீனா கூடவே போயிருக்கலாம் போல. போயிருக்கலாம். தமிழ், இந்த போட்டியில யாரு ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க ஜனமா. இந்த போட்டியிலையும் மீனா தான் ஜெயிச்சிருக்கா. வாழ்த்துக்கள் மீனா. கைய கொடு மீனா. கங்க்ராட்ஸ். அது எப்படி ஜனாமா? தமிழ் சிஸ்டர் எல்லாருக்கும் ஈக்குவலா தானே புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க. ஈக்குவலா எடுத்து கொடுக்கறது முக்கியம் இல்ல, அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நாம எடுத்து கொடுக்கறோன்றதுக்காக இந்த கலர் புடவைய இந்த பட்ஜெட்ல தான் கட்டணும்னு நாம முடிவு பண்றது ஒரு அதிகாரம் தானே. அது தப்பு இல்ல? என்ன தமிழ்? கரெக்ட் தான் ஜனமா. அன்பளிப்பாவே கொடுத்தாலும் அத வாங்குறவங்களுக்கு அதை தேர்ந்தெடுக்கிற உரிமையை நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு அன்பளிப்பு தான் அவங்க மனசை டச் பண்ணும்.